நிறைய பேருக்கு என்னன்னா, கிறிஸ்தவங்க கூட பாருங்க, எங்கள் ஊரில் அப்படி தாங்க வழக்கம், எங்கள் ஊர் வழக்கப்படி அப்படின்னுவாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? உங்கள் ஊர் வழக்கப்படி வாழ்கிறதுக்கா? ஹலோ, எல்லாருக்குமே ஊர் இருக்குதுங்க. நானும் ஒரு ஊர்லேருந்து வந்தேன், அதை கேன்சல் பண்ண முடியாது. அந்த ஊரில் தான் பிறந்தேன், அப்படி தான் அது. ஆனால் என் ஊர் வழக்கப்படி செய்கிறது இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்ய வேண்டும். வேதம் தான் என்னுடைய கலாச்சாரம். நான் பிறந்து வளர்ந்தது என்னுடைய கலாச்சாரம் இல்லை. அதனால தானே நிறைய பேர் இப்படி இருக்கிறோம். அதுதானே சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைக்கே காரணமாக இருக்குது. வேண்டாத சில கலாச்சாரங்கள், சீரழிக்கிற சில கலாச்சாரங்கள் நம்ம வந்து பூந்துக்கிட்டு மக்களுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை சீரழியுது, சமுதாயமே சீரழியுது, அநேகருடைய வாழ்க்கை எதனால சீரழியுது. நான் சொல்கிறேன், அதிலிருந்தெல்லாம் நம்ம மாற்றி ஒரு புதிய வின்னிங் கல்ச்சர், ஒன்று ஜெயிக்கிற ஒரு கலாச்சாரத்தை தரும்படியாக தான் இயேசு நம்மை பாவத்திலிருந்து மீட்டு, பிசாசின் கட்டிலிருந்து மீட்டு ஒரு புதிய கலாச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன கலாச்சாரம்? தேவனுடைய கட்டளைகள் என்கிற கலாச்சாரம். இதை கொடுத்திருக்கிறாரு. அப்போ என் கலாச்சாரம் இதோட ஒத்து போலன்னா என் கலாச்சாரத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறேன். இந்த வசனத்தோடு ஒத்து போகிற கலாச்சாரம் எனக்கு தேவையே இல்லைங்க. எங்கள் தாத்தா காலத்தில் தாத்தாவாது இது தாவாது, தாத்தாவோட போட்டாது இல்லைங்க. எப்படிங்க அவ்வளோ நாள் பண்ணதை விட்டே ஆகணும். ஏன்னா அந்த தாத்தாவால் தான் பிரச்சனை, அவரால் தான் உருப்படாமல் போகிறது. அதை விட்டே ஆகணும், தொலைச்சே ஆகணும், தூக்கி எரிஞ்சே ஆகணும், அதுலேருந்து விடுதலையாகியே ஆகணும். புது வாழ்க்கையை வாழணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது மனுஷனாக நான் வாழணும். இதுதான் கிறிஸ்தவம்.